சொப்பனம் கண்டதால் தன் சகோதரரால் விற்கப்பட்ட ஒருவனை பற்றி பார்ப்போமா? யாக்கோபு தன் இதயத்துக்கு ஏற்ற மகனான யோசேப்புக்கு பல வருணமான அங்கியை செய்து கொடுத்தான். அதை பார்த்ததும் யோசேப்பின் மற்ற சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். ஒரு நாள் யோசேப்பு தன் சகோதரர்கள் தன்னை வணங்குவது போல ஒரு கனவு கண்டான். அதை அவன் அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். மறுநாள் மற்றொரு கனவு கண்டான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் தன்னை வணங்குவது போல. ஆனால் சகோதரர்கள் கோபப்பட்டார்கள். ஒரு நாள் யோசேப்பு தனியாக வருவதை பார்த்து அவன் சகோதரர்கள் அவனை கொல்ல நினைத்து வறண்ட கிணற்றில் பிடித்து தள்ளினார்கள். இருள் நிறைந்த கிணற்றில் ஒரு இளைஞன் மேலே பார்த்தான். மனிதர்கள் துரோகம் செய்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் 20 வெள்ளிக்காசுக்கு வணிகர்களிடம் யோசேப்பை விற்று போட்டார்கள். அவன் அங்கியை இரத்தத்தில் தோய்த்து அவன் தகப்பனான யாக்கோபினிடத்தில், இது உன் குமாரன் அங்கியா பாரும் என்றார்கள். யாக்கோபு அதை பார்த்து மிகவும் அழுதான். அடிமையாக எகிப்து சென்ற யோசேப்பு அறியாமல் அரியணை நோக்கி நடந்தான். கிணற்றிலிருந்து அரியணை வரை நடத்துவது மனிதர்கள் அல்ல, அது தேவனின் திட்டம்.